ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, பேசும் வார்த்தைகளின் மதிப்பு தெரியாதவர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, இங்கே பெரும்பாலான உறவுகள் பிரியறதுக்கு காரணமாக இருக்கிறது என்ன தெரியுங்களா? காசு பணம் கூட இல்லைங்க, நம்ம பேசுகிற அந்த கடுமையான வார்த்தைகள் தான் அப்படின்னு புரிஞ்சுக்காமையே ஒரு சிலர் கடுமையான சொற்களை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்காகத்தான் நாம் தெரியாதவங்கக்கிட்ட கூட கோபமாக கடுமையாக எதுவும் நம்ம பேசுறது இல்லை. ஏன்னா நாம் நாளைக்கு அவங்க தேவை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் தெரிஞ்சவங்கக்கிட்ட, நெருங்கினவங்கக்கிட்ட தான் கடுமையான சொல்ல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கோபப்பட்டு நம்ம பேசுகிற அந்த வார்த்தைகள் மற்றவங்களை காயப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்மளை தான் காயப்படுத்துது அப்படிங்கிறத புரிஞ்சுக்காமையே நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. கோபம் வரும்போது வாயவே திறக்காதீங்க, அதுதான் நல்லது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு கொஞ்ச நாளாக புரியுது. சரி, அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இந்த பதிவு. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் கோபம் வந்தால் கூட சாபம் எதுவும் விட வேண்டாம், நல்லா இருன்னே சொல்லிடு அப்படின்னு கூட சொல்லுவாங்களாமா. அது ஏன் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது இப்போ நல்லாவே புரியுது. இப்போ நாம் ஒரு வார்த்தையை பேசுகிறோம் அப்படிங்கிறது அது நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது திரும்ப நம்மளுக்கும் நல்லதை தான் கொடுக்குது. இப்போ நம்ம வாயிலிருந்து அது எதிர்மறையான வார்த்தைகள் வந்தால் அது நம்மளையும் சேர்ந்து தான் பாதிக்குது. அப்படிங்கிறதுக்கோசரம் தான் அந்த மாதிரி நல்லா இருன்னே சொல்லு, வாழ்த்துற மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கோவப்பட்டு நம்ம கூட இருக்கிறவங்களையே பேசும்போது எவ்வளவு தான் நம்ம அன்பை காட்டி எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலுமே அந்த அன்பாக இருக்கிற அந்த தருணங்களை இந்த கடுமையான சொல் அப்படிங்கிறது உடைச்சிருது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க. அதனால் கடுமையான சொல் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் யோசனை பண்ணியே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அது நாம் அடுத்தவங்களை காயப்படுத்துறதை விட நெருங்கியவங்களை காயப்படுத்தும் போது அந்த பிரிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் சகஜமாக ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன். மனுஷனோட அந்த ஆற்றலும் வளர்ச்சியும் அதிகரிக்கிறது அதிகரிக்க அறிவு வளருதோ இல்லையோ அது உறவுகளை பிரிக்குது அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எவ்வளவோ அன்பாக இருக்கிறவங்கள நீங்கள் கடுமையான ஒரு வார்த்தையால் பேசிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட இருந்து நீங்கள் தொட முடியாத தூரத்துக்கு போயிடுவாங்க. நீங்கள் திருப்பி அவங்க வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அவங்கள திரும்பவும் வர முடியாத அந்த வார்த்தைகள் அவங்கள திருப்பி வர முடியாத அளவுக்கு செஞ்சிடும். அப்படிங்கிறதுக்காகத்தாங்க நாகரிகம் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயோ இல்லை நம்ம ட்ரெஸ் அழகாக பண்ணிக்கிறதுலையோ இல்லைங்க, நம்ம பேசுகிற வார்த்தைகளை கூட இருக்குது. அந்த கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. நெருங்கிய உறவுகள்கிட்டே, அது யார்கிட்டயா இருந்தாலும் சரி. இப்போ நம்ம கோபத்தில் ஒருத்தரை பேசிட்டோம், அதாவது அவங்கள நம்ம எப்பயாவது பேசிடணும் அப்படின்னு நம்ம பேசிட்டா கூட அந்த நேரத்துக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் அப்படி தாங்க நினைப்பேன். கோவப்பட்டு ஒருத்தரை காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இப்போ வீட்லேயே கூட என் பையனை திட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், திட்டிட்டு அவனை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் திட்டிட்டு அதுக்கப்புறம் யோசனை பண்ணி பார்க்கும்போது நாமே இப்படி பேசணும் அப்படின்னு திரும்பி அது எனக்கு தாங்க கஷ்டமாக இருக்கும். நாம் இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது என்ன இருந்தாலும் அப்படின்னு எனக்கே தோணுங்க. அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் அதை தாங்க சொல்ல வர்றேன். இப்போ நம்ம கடுமையான வார்த்தைகள் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அந்த நேரத்துக்கு இதாக இருந்தாலும் அது நம்மளை பாதிக்க தான் செய்யுது. அதுக்காகத்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அன்பானவங்களை நீங்கள் காயப்படுத்திட்டீங்க அப்படின்னா அவங்க நீங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப கூட கிடைக்காத அளவுக்கு தொலை தூரத்துக்கு போயிடுவாங்க. அப்படி அவங்க வெறுக்கிற மாதிரி கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசிட வேண்டாம். ஏன்னா அப்படி நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா
அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. பிரிவு பிரிக்க முடியாதுதான் மாறிடும். அதுக்காகத்தாங்க இந்த பதிவு. அப்புறம் கடுமையான சொற்களை யூஸ் பண்ணுறவங்களை பற்றி சொல்லிட்டேன். அந்த வார்த்தைகளை கேட்டு காயப்பட்டவங்களுக்காக இப்போ நான் சொல்ல போகிறது வந்து என்ன அப்படின்னா, அதனால வருத்தப்பட்டு நீங்கள் மனசுடைஞ்சு போயிடாதீங்க. நிச்சயமாக உங்களை யார் காயப்படுத்தியிருந்தாலும் ஒரு நாள் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. காயப்படுத்துறது உங்களோட அன்பு காயப்படுத்தினவங்களுக்கு தான் அது புரியணுமே தவிர நீங்கள் அதை பற்றி கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஒருத்தர் மேலே அன்பு வச்சு உங்களை அப்படி காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா மனசுடைஞ்சு போயிடாதீங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இழப்பு காயப்படுத்தினவங்களுக்காக தான் தவிர உங்களுக்கு கிடையாது. அதனால தாங்க நீங்கள் எப்படி இருக்கணும், உங்ககிட்ட எப்படி ஒருத்தர் நடந்துக்கணும், பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க. இனிமையான சொல்ல பேச பழகிக்குங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை மற்றவங்களுக்கு கொடுங்க. கடுமையான சொற்கள் யூஸ் பண்ணுறவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. அவங்களே அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் உண்மையாகவும் அன்போடையும் நடந்துக்குங்க. இது கொஞ்சம் இப்போத்த ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் மொக்கையாக கூட இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் இப்போத்த சிச்சுவேஷனில் இதை பேசுகிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயும் கூட சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயும் சரி, யாருமே விட்டு கொடுத்து போகிறது இல்லைங்க. விட்டு கொடுத்து போகிறதும் இல்லை. அப்புறம் பேசுகிறதும் இப்போல்லாம் யாருமே அவங்க மனசு புண்பணும் அப்படின்னலாம் யாருமே எதையுமே நினைக்கிறது இல்லை. அது ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அந்த நாகரீகம் வளர்ந்ததுனாலயா இல்லை எதனால அப்படிங்கிறது தெரியல. முடிஞ்சளவு நம்ம பாரதியார் சொல்கிற மாதிரி இனிமையான சொல்ல யூஸ் பண்ண பழகிக்குங்க. அப்புறம் நம்ம திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறார், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இதுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால் முடிஞ்சளவு வார்த்தைகளோட மதிப்பை தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள். இனிமையான சொற்களை பேசுங்க. அப்படி யாராவது கடுமையாக சொல்லிட்டாலும் அதுக்காக வருத்தப்படாதீங்க. இழப்பு அவங்களுக்கு தான் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்குங்க. அதுக்காக உங்களோட பாசத்தை நீங்கள் மாற்றிக்க வேண்டாம். நீங்கள் அவங்கள கூட எப்பவும் போலயே இருங்க. ஏன்னா கொஞ்சம் கடுமையான சொற்கள் நம்ம தாங்க முடியாததாக தான் இருக்கும். இருந்தாலும் இதுவும் கடந்து போகும். ஏன்னா இந்த வாழ்க்கை இப்படியே இருக்கிறாருங்க. கண்டிப்பாக அவங்களும் மாறுவாங்க. அப்படி யாராவது பேசியிருந்தாங்க அப்படின்னா அதையவே நினச்சிட்ருக்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.